பால் சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு பால் அலர்ஜி இருக்குது, தெரியாமல் சாப்பிட்டோம். இது வயிற்றுக்குள்ளே போன உடனே என்ன பண்ணும், உடலுக்குள்ளே நிறைய கெமிக்கல் சேஞ்சஸை கொண்டு வர ஆரம்பிக்கும். ஏன்னா உடம்பால் அதை ஜீரணம் பண்ண முடியாது. அப்போ அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் வரும்போது உடம்பு என்ன பண்ணும், நிறைய வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும். இந்த உணவை உடம்புல சேராமல் அப்படியே வெளியில் கொண்டு போய் இந்த உணவு செல்லுகின்ற பாதைகளில் இருக்கக்கூடிய திசுக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு நிறைய வகையான அணுக்கள் உற்பத்தி செய்யப்பட்டு இதை கழிவாக உடலை விட்டு வெளியேறுகின்ற நிகழ்வை தானாகவே உடல் செய்து கொள்ளும். ஆனால் இது உடலுடைய பலத்தை பொறுத்து தான் இருக்குது. நல்ல பலமான உடம்புனா விஷம் உடலுக்குள் சென்றாலும் நமக்கு பாதிப்பு கிடையாது. ஆனால் உடலில் நம்ம ஏற்கனவே உறுப்புகள் பலமிழந்து போயிருக்கிறது, வாதப்பித்த கபதோஷங்கள் பலமிழந்து போயிருக்கிறது, தாதுக்களுடைய நோய்களும் சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்களும் தடைபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இருக்கோம்னா, அப்போ உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்வதில் நேர காலம் தாமதங்கள் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், உடம்பு பலவீனமாகி கொண்டே போகும். அந்த மாதிரி உடம்பு பலவீனமாகி கொண்டே போயிருக்கக்கூடிய ஒரு நிலையில் உடம்பு திடீரென்று என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா, விஷத்தன்மை உள்ளுக்குள்ளே வந்துருச்சுன்னு உடம்பு நினச்சதுன்னா அன்கண்ட்ரோல்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய இந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய, ஒவ்வாமையை கட்டுப்படுத்தக்கூடிய அணுக்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும்.